வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பிஜிடிஆர்பி கான்டாக்ட் சர்டிஃபிகேட் டீட்டெயில்ஸும், சிவிக்கு நம்ம ஏன் காத்திருக்கணும்? எவ்வளோ நாள் காத்திருக்கணும்? காத்திருக்கனால என்ன பயன்? அப்படின்ற மாரி பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். பிஜிடிஆர்பி கான்டாக்ட் சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா, 2 நம்மளுக்கு தேவைப்படுது. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நோட்டிஃபிகேஷன் அதாவது நோட்டிஃபிகேஷன்னா அது வந்துட்டோனே அந்த லிஸ்ட் மாரி வரும்ல, அது எப்போ வரும் அப்படின்றது நம்மளுக்கு எப்பயுமே நம்ம வந்து அதுக்கான தயாரோட இருக்கலாம். எப்போ வரும்னு நம்மளுக்கு கரெக்ட்டா தெரியாது. இருந்தாலுமே நம்ம தயாரோட இருக்கலாம். அது தயாரோட இருக்கிறதுக்கு தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, கான்டாக்ட் சர்டிஃபிகேட் 2 வாங்கி வைக்கணும். ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் ஸ்டடீடு. லாஸ்ட் ஸ்டடீட்னா நீங்க எம்.ஏ முடிச்சிருக்கலாம். இல்லன்னா பி.எட் முடிச்சிருக்கலாம். ஏன் பி.எட் முடிச்சிருக்கலாம்னு சொல்றேன்னா, எம்.ஏ வந்து கரஸ்பாண்டன்ட் பண்ணவங்கலாம் பி.எட் இன்ஸ்டிடியூஷன்ல போயிட்டு நீங்க கான்டாக்ட் சர்டிஃபிகேட் வாங்கிக்கலாம். ஏன்னா கரஸ்பாண்டன்ட்ல வந்து உங்களுக்கு கான்டாக்ட் சர்டிஃபிகேட் குடுக்க மாட்டாங்கன்னு நெனைக்கிறேன். அதனால நீங்க பி.எட்ல வாங்கினீங்கன்னா அதுவே போதுமானது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, லேட்டஸ்ட் கான்டாக்ட் சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஏதாவது ஒரு கெசட்டட் ஆஃபீசர், கவர்மெண்ட் எம்ப்ளாயிட்ட போயிட்டு கண்டிப்பா வாங்கிக்கலாம். ஹெச்எம், டாக்டர், பிஜி அசிஸ்டன்ட் இது மாரி கிரீன் இங்க்ல சைன் போடுறவங்ககிட்ட அவங்க வித் சீலோட நம்ம அப்படியே ஃபில் பண்ணி வாங்கிக்கலாம். இதுதான் கான்டாக்ட் சர்டிஃபிகேட் பத்தி டீட்டெயில்ஸ். லேட்டஸ்ட் கான்டாக்ட் சர்டிஃபிகேட் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அந்த நோட்டிஃபிகேஷன் வந்துட்ட அப்புறமா கூட நம்ம வாங்கிக்கலாம். இப்பயே வாங்கணும் கூட அவசியம் கிடையாது. இதுதான். ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல குடுங்க. இத பத்தி ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்றேன். அடுத்தது சிவி லிஸ்ட்டுக்கு நம்ம ஏன் காத்திருக்கணும்? சிவி லிஸ்ட் வந்து கண்டிப்பா இந்த மந்த் வருதா நான் நேத்தே சொல்லியிருந்தேன். நானு டீட்டெயில்ஸ் கேட்கும்போது ஜஸ்ட் நான் எப்போ வரும்னு கேட்டதுக்கு, ப்ராசஸ் போயிட்டுருக்குமா, கண்டிப்பா வரும்னு சொன்னாங்க. அப்படின்னு நேத்து நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதே தான் இப்பயும் சொல்றேன். இந்த மந்த் வரும். ஆனா ஏன் இப்போ கொஞ்சம் டிலே ஆகுதுன்னா, அந்த ஸ்டார் போட்டிருக்க அந்த கொஸ்டினுக்கு எல்லாமே நம்மள வந்து மார்க் தருவாங்க அப்படின்ற மாதிரி நெறைய பேர் வந்து இப்ப சொல்லிட்டுருக்காங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்றது வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் சரியா தெரியல. இன்னைக்கும் லீவுன்றதால நம்மளால டிஆர்பி கான்டாக்ட் பண்ண முடியல. நாளைக்கு நான் கான்டாக்ட் பண்றேன். அவங்க எடுத்தாங்கன்னா, கண்டிப்பா டீட்டெயில்ஸ் நான் கண்டிப்பா உங்களுக்கு நான் சொல்றேன். அப்படி நம்மளுக்கு கிடைச்சாலும் நல்லது தானே! இப்ப என் மார்க் நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகும். நெறைய பேர் கம்மியா இருக்கிறவங்க வந்து இன்க்ரீஸ் ஆக சான்சஸ் இருக்கு. இவ்வளோ நாள் காத்திருந்தோம். கண்டிப்பா சிவி வந்து இந்த மந்த் வரும்னு சொல்றாங்க. இந்த மந்த் எண்ட் பார்க்கலாம். இல்ல கண்டிப்பா ஒரு 15 ஆர் 20 டேஸ்க்குள்ள கண்டிப்பா நம்மளுக்கு கிடைச்சிரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட இருக்கலாம். ஏன்னா, அவங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டு தானே நம்ம இப்போ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நார்மலைசேஷன்ல மாத்த வேண்டியது இருக்கும். ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் எத்தன ஸ்டார் இருக்கு. அதாவது ஸ்டார் போட்ட கொஸ்டின் இருக்கு. அதுக்கேத்த மாரி அவங்க மாத்துவாங்க. இந்த மாரி நெறைய ப்ராசஸ் இருக்கு. இருந்தாலும் இது கூடிய சீக்கிரம் முடிஞ்சிரும். கண்டிப்பா சிவி லிஸ்ட் வந்து அவங்க ஏன்னா 29 அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு. ஆல்மோஸ்ட் இப்போ 10 டேஸ்க்கு மேல ஆயிடுச்சு. 15 டேஸ்க்குள்ள சொல்லியிருக்காங்க. அதற்கான மேபி பிரஸ் நியூஸ் வரலாம். இல்லன்னா வந்து பார்த்தீங்கன்னா, ரிவைஸ்டு ரிசல்ட் வரலாம். எதுவா இருந்தாலும் ஒரு 10 டேஸ்க்குள்ள நமக்கு தெரிஞ்சிரும். அதனால வெயிட் பண்ணலாம். ஏன்னா, அவங்களும் எவ்வளோ கஷ்டப்பட்டு தானே நம்ம இவ்வளோ பேருடைய டீட்டெயில்ஸ்லாம் அவங்க எடுத்து ரீகலெக்ட் பண்ணி, எல்லா சப்ஜெக்ட்க்கு ஏத்த மாரிலாம் மாடிஃபை பண்ணி நம்மளுக்கு குடுக்கணும்ல. ரிவைஸ் ரிசல்ட் வந்துச்சுன்னா சொல்றேன். ஓகேவா? அதனால நம்ம வெயிட் பண்ணுவோம். அது வந்து டிஆர்பியோடைய பொறுப்பு அது. அவங்க அப்படியே குடுக்குறாங்களோ, இல்ல அவங்க மேக்ஸுக்கு மட்டும் குடுக்குறாங்களா, இல்ல மத்த சப்ஜெக்ட் எல்லாமே குடுக்குறாங்களான்றது பொறுத்தா தான் தெரியும். மேபி நீங்க வந்து ஹெல்ப் லைனுக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க. ட்ரை பண்ணுங்க. மேக்ஸிமம் காலையில அதாவது 2, 3 தடவ பண்ணுங்க. அவங்க எடுக்கலன்னா, அடுத்த நாள் ட்ரை பண்ணுங்க. ஏன்னா நம்ம கேட்டா தான் நம்மளுக்கான விடை தெரியும். கண்டிப்பா நீங்க வந்து நல்ல ஒரு நோட்டிஃபிகேஷன் நம்மளுக்கு வரும். கூடிய சீக்கிரம் வரும். அட்லீஸ்ட் பிரஸ் நியூஸாவது வரும். அப்பயாவது நம்ம வந்து கொஞ்சம் எப்படி போயிட்டுருக்கு, ப்ராசஸ் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு நமக்கு தெரிய வரும். அதனால சிவிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அது சாதாரண விஷயம் கிடையாது. கண்டிப்பா வந்து நம்மளுக்கு கூடிய சீக்கிரம் எல்லா ப்ராசஸ் முடிச்சு கிடைக்கும். ஓகே. இது உங்களுக்கு புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். லைக், ஷேர், கமெண்ட். தேங்க் யூ.